வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருங்க. அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசியது என்ன, அவர் வலியுறுத்திய கோரிக்கைகள் என்ன, இதை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்துக்கு தேவையான கல்விக்கான நிதியை உடனடியாக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டும். அந்த நிதி தொகையானது கிட்டத்தட்ட 3284 கோடி நிதி. இந்த 3284 கோடி ரூபாயை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு விடுவிக்க வேண்டும். இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி சிஸ்டத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கையாக நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தி பேசினாருங்க. அடுத்தபடியாக என்ன பேசினார்னா, தமிழ்நாட்டில் நீட் தேர்வை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையில்லை. மருத்துவ படிப்புக்கான இடச்சேர்க்கையை +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர்கள் சேர்க்கை நடைபெற வேண்டும். அதற்கு நீங்கள் மத்திய அரசு வழிவகை செய்து கொடுக்க வேண்டும். நீட் தேர்வை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாருங்க நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள். அடுத்தபடி என்ன சொன்னார்னா, கோயம்புத்தூருக்கு புதிதாக எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி தர வேண்டும். கோயம்புத்தூருக்கு புதிதாக எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் அப்படின்னு சொன்னாருங்க. அடுத்தபடியாக என்ன சொன்னார்னா, நிதி ஆயோக் கூட்டத்தில் நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தமிழகத்திற்கு நிதி தேவைப்படுகிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நீங்கள் நிதி ஆதாரம் கொடுத்து எங்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கு தேவையான நிதி கிட்டத்தட்ட 2283 கோடி. இந்த 2283 கோடி ரூபாயை ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நீங்கள் ஒதுக்க வேண்டும் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கோரிக்கை வச்சாருங்க நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்புறம் என்ன சொன்னார்னா, சாலைப்பணி விரிவாக்கம் தமிழ்நாட்டில் செஞ்சு கொடுக்கணும். கரூர் டு கோயம்புத்தூர் இந்த சாலையை 6 வழி சாலையாக எங்களுக்கு மாற்றித்தர வேண்டும். செங்கல்பட்டு டு திருச்சி இந்த சாலையை 6 வழி சாலையாக எங்களுக்கு மாற்றி கொடுக்கணும். 6 வழி சாலை தமிழகத்தில் விரிவாக்கம் செய்து கொடுக்கணும், மற்றும் பல இடங்களுக்கு. இதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு சொன்னாருங்க நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்புறம் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் எப்பயுமே இருமொழி கொள்கை தான் பின்பற்றுவோம். கல்வி சிஸ்டத்தில் இருமொழி கொள்கை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். தமிழ், ஆங்கிலம் இது ரெண்டும் தான் எங்களுக்கு மொழி, இருமொழி கொள்கை. எக்காரணத்து கொண்டும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம். மும்மொழி கொள்கையை நீங்கள் வற்புறுத்தி தமிழகத்தில் திணிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாருங்க நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அடுத்து என்ன சொன்னார்னா, இதுதான் ஹைலைட்டு, முக்கியமான விஷயம் சொன்னாருங்க. மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை தமிழக அரசு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. அதாவது மத்திய அரசுடன் தமிழக அரசு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். மத்திய அரசானது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தேவையான
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட்லாம் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு செய்து கொடுக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை தமிழ்நாடு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாருங்க நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதுதாங்க ஹைலைட்டு. மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை தமிழகம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. அதாங்க ஹைலைட். நீட் தேர்வை தமிழகம் வன்மையாக எதிர்க்கிறது அப்படிதானங்க நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அருமையா தமிழ்நாடு நலம் சார்ந்த கோரிக்கைகளை நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தி பேசினாருங்க. நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களின் வலியுறுத்தல் கோரிக்கைகள் மத்திய அரசு நமக்கு செஞ்சு கொடுக்குமா? கோயம்புத்தூருக்கு புதிதாக எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுப்பார்களா அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.